நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஐபிபி ஸ்டுடியோஸ், கிளிப் ஷாட் நேஷ் ப்ரொடக்ஷன் மற்றும் மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகம் இணைந்து வழங்கும் வீரா ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் மற்றும் ரெகக்னிஷன் நைட் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமையும் அடைகிறேன். நான் யோகதர்ஷினி ரங்கநாதன். நன்றி நன்றி நன்றி. ஸோ இன்னைக்கு ஒரு ஓப்பனிங்காக நீங்க உங்களுக்கு கைத்தட்டி கொடுத்துட்டீங்க. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு நீங்க சிறப்பா கைத்தட்டி கொடுக்கணும். யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த எல்எஃப்எஸ் பிஜே ஸ்டேட்ல நிறைய ஷோஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஷோஸ் முடிஞ்சிட்டு எல்லாருமே வெளியே வரும்போது எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி படம் இப்பதானே முடிச்சு, இப்போ அடுத்த ஷோக்கு வெயிட் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கியூரியாசிட்டியாவே போனாங்க. ஒரு சில பேர் நில்லு நானே போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து கேட்டவங்களுக்கு தான் தெரிய வந்தது, வீரா அப்படின்ற ஒரு திரைப்படம் இன்னைக்கு ஒரு ஷார்ட் பிலிம் தான். ஒரு ஷார்ட் பிலிம் இன்னைக்கு பார்க்க இவ்ளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு யாராலுமே நம்ப முடியல. ஒரு சில பேர்லாம் எங்களுக்கும் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ இந்த 2வது முறை யாருக்கு நீங்க கை தட்டணும்னா, உங்களுக்கு நீங்களே ரொம்பவே பலத்த கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் சண்டே அதுமா நல்ல அழகான வெதர்ல மேபி நல்லா இந்த டைம்ல நல்லா குவையெல்லாம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சன் டிவில உட்காந்து படம் பார்க்க வேண்டிய நம்ம எல்எஃப்எஸ் பிஜேல உட்காந்து படம் பார்க்கறோம்னா, ஏன் நம்ம வீரா நம்மளோட மலேசியா திரைப்படத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்ச உங்க எண்ணத்துக்கு தான் நாம இப்போ பாராட்டுகளை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் கை தட்டலாம். ஸோ இன்னொன்று மட்டும் இல்ல, இது ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி. ஏன்னா நம்ம உட்காந்து குழுகுலுன்னு இருக்கு பாருங்களேன். ஒரு சில பேர்லாம் பாப்கார்ன் சாப்பிட்டு அப்படி தூங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு வார்ம் அப் செஷனுக்காக நம்ம கை தட்ட சொல்லிக்கிட்டோம். ஆல்ரைட். ஸோ வீரா, நான் நேஷன் கேட்டேன், அண்ணா எனக்கு ஏதாச்சும் சோலான் போச்சோர் கிடைக்குமா, எனக்கு மட்டும் கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் காமிச்சிருங்க, நான் என்னோட ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணன் நோ தங்கச்சி, நீ எல்லாத்தையும் பிக் ஸ்கிரீன்ல பாத்துக்கோ, டீசர் வேணும்னா நான் காமிக்கிறேன், அதை பேஸ் பண்ணி நீ என்ன வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னாரு. பட் அது ஆக்சுவலி ரொம்ப நல்லதுதான். என்னோட கியூரியாசிட்டியை ரொம்பவே அதிகப்படுத்திருச்சு. ரவுத்திரம் பழகு இந்த ஒரு ஃப்ரேஸ் மகாகவி பாரதியார் சொல்லியிருப்பாரு. அந்த ஃப்ரேஸ்க்கு ஏத்தபடி இந்த படம் இருக்குமோ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியே எனக்கு இந்த டீசரே எனக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. ரவுத்திரம் பழகு, அதாவது நியாயமான இடத்துல கோபம் படுங்க, உங்களோட உரிமைக்காக கோபம் படுங்க, தவறே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸை இந்த படம் நம்மளுக்கு காமிச்சிரும், அழகா சித்தரிச்சு காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆல்ரைட். ஸோ இந்த வீரா இந்த கான்செப்ட் எப்படி வந்தது பாத்தீங்கன்னா, விட்டதை பார்த்துருப்போம். மில்க் நில விட்டதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மேபி ஒரு பிசினஸ் உமனா ஆயிடுவோம், மேபி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிடுவோம், இல்ல ஒரு டிக்டாக்கரா ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல. அதே மாதிரி 2022ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சது 2023. ஆனா ஆஃப்டர் லாங் கேப், ஐ திங்க் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நம்மளுடைய தட்டுல அழகா பரிமாறுறதுக்காக இன்னைக்கு இந்த ஸ்கிரீன்ல வீரா வந்திருக்காங்க. மறுபடியும் அந்த டீமுக்கு நம்ம ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்தே ஆகணும். இந்த வேளையில நம்ம கிளிப் ஷாட் நேஷ் ப்ரொடக்ஷன் மற்றும் மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகம் MTMK அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு பணிவன்புடன் நன்றிகள் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். பிகாஸ் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ பிக் ஸ்கிரீன்ல வீரா சாத்தியமே இல்லை. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய நன்றிகள். இப்போ அடுத்தது நம்மளுடைய வீரா படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறவங்கள நம்ம கூப்பிட்டு ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கலாம்னு இருக்கோம். பட் நான் எப்போதுமே ஒரு ஸ்பீக்கரை கூப்பிடும் போதும் சரி, மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கூப்பிடுறது வழக்கம். ஆனா இவர்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் பாத்தீங்கன்னா, நான் அடுத்தது யாரை கூப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா, போர்க்கலை மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டர். அது மட்டும் இல்லைங்க, இவர் தான் வீராவோட ஸ்டன் மாஸ்டரும் கூட. அவர் தான் கிராண்ட் மாஸ்டர் முரளிதரனை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருக்கு ரொம்ப பெரிய வளர்த்த கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகிறோம். நான் எப்படி அடக்கமா இருக்கேன்னு மட்டும் பாருங்க.
சார் எல்லாம் பேசுனதான் ரைட்டாக இருந்துச்சு, தவறாக இருந்துச்சுன்னா பின்னால் போயிடுச்சுங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். இது உண்மையிலே இந்த ஷார்ட் ஃபிலிம் செய்யறதுக்கு வேண்டி மிஸ்டர் நேஷ் வந்து கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுத்திருந்தார். என்ன செஞ்சாருன்னா முதல்ல எங்களுடைய சென்டருக்கு வந்து சிரமம் கற்றுக்கிட்டு இருந்தார். என் மகனுக்கு தான் கற்றுக்கிட்டு இருந்தார். அமைச்சர்கள் நேச்சுரலாக வரணும்னா அது முறையாக தெரியணும், கம்பு சுற்றுறதுக்கெல்லாம் அதை நிறைய முயற்சிகள் எடுத்து அவர் அதை பழகிட்டு இருந்தார். அப்போலாம் நான் அதை கவனிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஷூட்டிங் டைமில் நேராக வந்துருந்தேன். வந்து பார்த்தா அவங்களுக்கு கூடிய இருந்து அந்த சண்டை காட்சிகள் சரியாக அமையறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் உதவி செஞ்சேன், அவ்வளோதான். மற்றபடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவர்களோட ஃபுல்லாக ஃபைட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேர் அவரோட இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க. அதில் வில்லனாக நடித்தவரும் ரொம்ப சிறப்பாக நம்மளோட பாப்பா பண்ணி செஞ்சார். ஸோ இவங்க தான் வில்லனுங்க தான். ஸோ நம்ம டீம் எல்லா வில்லனுங்களாக தான் செய்வாங்க. நேஸ் ஒன்றி தான் கதாநாயகன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் வந்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்கு வந்து நான் பெரிய நன்றி சொல்கிறேன். முதல்ல ஏன்னா அவர் நிறைய மற்ற கலைகளுக்கு போயிருக்கலாம், கராத்தே அல்லது டெக்வாண்டோ அல்லது சமுராய் ஏதாவது செஞ்சுருக்கலாம் மற்ற மார்ஷல் ஆர்ட்டில். ஆனால் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து தமிழர்களுடைய தற்காப்பான இந்த போர்க்கலையிலிருந்து எனக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி நம்ம இப்போ சத்தம் வந்து போர்க்கலை, மாஜி சிலம்பம் போர்க்கலை, மலேசியா சிலம்பம் போர்க்கலை பண்ணுறோம். என்னன்னா நம்ம ஆயுதங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். ஆனால் அங்கே வந்து ஆயுதங்கள் நாங்கள் அதிகமாக பயன்படுத்தலை, கம்பு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தணும். சில ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அது இருக்கா, அதை விட்டுட்டாங்கன்னு தெரியாது. ஸோ நிறைய முயற்சிகள் செஞ்சு ரொம்ப அழகாக அந்த காட்சி அமைச்சோம். ஒரு 10 கிலோ பின்னால் ஒரு மலை சைட்டில் அதை பேசினோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் எப்போ வரும்னு. சொன்ன மாதிரி 2 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு தான் அது வந்துச்சு. ஆனால் அது தொடர்பில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காட்சிகள்லாம் அமைச்ச பிறகு அவர் எங்களுடைய கிளாஸ் வந்து திரும்பி பழகிட்டு இருந்தார். இன்னும் நல்லா செய்யணும், அது முறையாக பழகணும்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லா வழிகளும் நம்மளுடைய கலை மேலும் வளர்ந்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஸோ எங்களுடைய சென்டர் லிஸ்ட்டை பூரா இருக்குது. ஆனால் கேரளில் மட்டும்தான் இல்லை, அதுக்குள்ள வசதிகள் அமையல. மற்ற இடம்லாம் இருக்குது. நீங்கள் பழகணும்னா தொடர்பு கொண்டு பழகிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றியா, ரொம்ப அழகா அருமையா பேசிட்டு போன கிராண்ட் மாஸ்டர் முரளிதரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததான் நான் யார் கூப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் வீரா மிஸ்டர் கவின் அவர்களை முன்பு அழைக்கிறோம். நானும் கூப்பிட்டோன்னே ஐயோ ஸ்பீச் ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்களான்னு நினைச்சேன். வாங்க கவின், ஓடிடு சில வார்த்தைகள். ஓகே, வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வீரா, நானும் நேஷனும் சும்மா எங்கள் பழைய ஆஃபீஸில் உட்காந்து ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட். ரொம்ப நாள் கனவு கூட சொல்லலாம். இதுக்காக நிறையா ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு நின்று சப்போர்ட் பண்ண நம்ம ஒய்பி சார், எம்ஐபி டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் எங்களை மாதிரி புது யங்ஸ்டருக்கு உங்களை மாதிரி எல்லாம் நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறோம். வீரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் ரியாலிட்டி கூட சொல்லலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அடுத்தது நான் யாரை கூப்பிட போறேன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் செல்வா மேரி, a producer from MSK Film Production. ஸோ அவர் சொன்ன மாதிரி அப்போ நான் சொன்னது தப்பு இல்லைல்ல, மொட்டை மாடியில் சும்மா அப்படியே லேக்காக உட்காந்துருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஆனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு வந்த மாதிரி அதே மாதிரி தான் வீரான்ற டைட்டிலும் வந்திருக்கு. ஏதோ விட்டத்தில் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது அந்த ஐடியா வந்திருக்கு. நம்மளோட கிளிப் ஷாட் நேஷ்க்கு பார்த்துக்கோங்களேன், அவருக்கு எப்போதுமே இந்த மாதிரியான ஐடியாஸ்ல சும்மா ரெண்டமாவே வந்திருக்கும். அது எப்படி தான் வரும்னே தெரியாது, ஆனால் அவருக்கு மட்டும்தான் வரும். Alright, once again, let's give it up for Miss Selva Mary. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செல்வா மேரி. MSK Film Production தெரியும், நிறைய படங்கள் வெளியிருக்கும். மலேசியாவில் 23 வருஷமா இருக்கும். ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம் நாட்டு கலைஞருக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். என்ன சொல்கிறேன், எத்தனை ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணாலும் ஆர்டிஎம், எஸ்ட்ரோ மற்றும் நம்ம வந்து படம் வெளியீடு பண்ணாலும் நம்ம தான் அந்த சப்போர்ட் இருக்கணும்னு தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்.
நம்ம படம் மட்டும் நம்ம மட்டும் தான் இயக்கணும், நம்ம மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இனி வளர்ந்த கலைஞர் இப்போ நேஷனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வளரும் கலைஞர்கள். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம சப்போர்ட் இருக்குன்னு தான் இந்த இடத்துல இங்கே நான் இருக்கேன். முதலாவது YB வேதமூர்த்திக்கு வணக்கம். லாயர் கார்த்திகேசன் IBP ஸ்டுடியோ எட்வின், அவர் காலமாக நிறைய கலைஞர்கள் வளர்த்து எடுத்துட்டு வர அவருக்கு பெரிய பாராட்டு கொடுங்க. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க, அவருக்கும் பெரிய பாராட்டு கொடுங்க. மிஸ்டர் டேனிஷ் நேஷ் ப்ரொடக்ஷன், மிஸ் நீலா நடிச்சிருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் இங்க வந்து அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்லுவேன்னா, படம் எடுக்கிறது நாட் ஈஸி. நம்ம இத்தனை வருஷம் எடுத்துட்டு தான் இருக்கோம். அதுல என்னன்னா இருக்கும் அப்படின்னா ஒரு கதை வேணும். இப்போ அவங்க சொன்னாங்க நான் யோசிச்சு ஒரு கதையை நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு. நம்ம நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்களாம் வந்து ட்ராமாலாம் செய்யும் போது நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப்லாம் இல்லை. நம்ம செய்யும் 2008லாம் வந்து வாட்ஸ்அப் இல்லை. ஸோ சொல்லுவாங்க என் கதையை அப்படியே எடுத்த மாதிரி இருக்கு சிஸ்டர், என் கதை தான் ஓடுன மாதிரியே இருக்கு ஸ்க்ரீன்லன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை எடுத்து நம்ம இந்த மாதிரி திரையில் எடுத்துட்டு வரணும்ல, அதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும், டைரக்டர் வேணும், ப்ரொடியூசர் வேணும். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் அதுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு முதல் கதை வேணும், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், எல்லாரோடைய சப்போர்ட் வேணும். ஆனா உண்மையிலே இன்னைக்கு வந்தவங்களுக்குலாம் பெரிய பாராட்டு கொடுக்குற ஒரு மலேசியன் ஃபிலிம் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க தெரியுமா, உங்களுக்கே பெரிய பாராட்டு கொடுக்குறீங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் இந்த மாதிரி கலைஞர்களை வந்து வாழ வைக்கும் இல்லையா. அடுத்த தலைமுறைக்கு இப்படிதான் எடுத்துட்டு போவோம். இப்ப நாளே இயக்குனர்னாங்க, எவ்வளவு நாள் தான் நம்ம டிக்டாக்கோ மற்ற என்ன சொல்லுவாங்க ஊடகங்களுக்கோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறது. நாளாக இப்போ வந்து இது ஷார்ட் ஃபிலிம் ஆகுது, அதுக்கப்புறம் பெரிய ஃபிலிம் ஆகும், அதுக்கப்புறம் அவங்க வேற லெவலுக்கு போவாங்க. இதனால என்ன நடக்கும், ஒரு 30-40 பேர் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் ஜாப் இருக்கும். கேமராமேனா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் அதுல கதை நடிகர்கள் புதுசா நடிகர்கள் உருவாக்கி வருவாங்க. இப்ப நேஷ் போலலாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, மிஸ் நீலா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேரா வரும். நம்மளுக்கும் பெருமையா இருக்கும். நம்மளும் இன்னும் அந்த படம் வெளியிட வந்து மலேசியா மட்டும் இல்ல, சிங்கப்பூர், இந்தியா, வேற ஓவர்சீஸ் நாட்டுலாம் எடுத்துட்டு போய் நம்மளும் we are going to export in another level. ஆமா தானே இல்லை, ஏன்னா இது வந்து அந்த ப்ரொசஸ் ஷார்ட் ஃபிலிம், இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் நாளைக்கு ஃபிலிம் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு யோசிக்க கூடாது. நாளைக்கும் அது இன்னொரு ஸ்டெப் எடுத்துட்டு போகணும்னு தான் நாங்களாம் இங்க இருக்கோம் ப்ரொடியூசர்ஸ். என்ன சொல்றேன்னா ரொம்ப பெரிய பாராட்டு. நேஷ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அதே சமயத்துல யூஸ்வலி நான் பாக்குறேன் ஃபிலிம் தான் நிறைய வந்து ப்ரீமியர் ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஷார்ட் ஃபிலிமே ப்ரீமியர் ஸ்கிரீன் பண்ணா அப்ப ஏதோ ஒரு கருத்து இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்துல. ஆமா தானே. ஸோ அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். உங்களோட சப்போர்ட் எப்போதும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். அது ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கொடுத்துட்டு போகணும் நீங்க. ஆல்ரைட், ரொம்பவே அழகா தெளிவா அவங்களோட சொற்கள்ல அவ்வளவு கருத்துக்களை கொடுத்துட்டு போனேன் மிஸ் செல்வா மேரி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு படத்தை கரவசனை நான் கொடுத்தே ஆகணும். அவங்க சொன்னது ரொம்ப அழகான விஷயம். நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா வேற யாருங்க சப்போர்ட் பண்ணுவா? ஸோ நம்ம தான் கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லதோ கெட்டதோ ப்ரோ அண்ட் கான்ஸ் நம்ம ஃபீட்பேக் அவங்கள்ட்ட கொடுத்தாதான் அவங்க அதை திருத்தி இன்னொரு அழகான ப்ரொடக்ஷன்ல அழகான ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆல்ரைட், அடுத்தது நான் யாரை கூப்பிடுறேன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மோகன் சந்திர தாஸ், ஆக்டர் அண்ட் மென்டோ. எனக்கு கூட இந்த மாதிரிலாம் சத்தமே வருது சார். உங்களுக்கு ஃபேன் கிளப் இருக்கா சார்? திரும்ப இந்த ஃபேன் கிளப்லாம் கை தூக்குங்க. ஃப்ரெண்ட் ரோலியா இருக்கீங்களா சார்? தெரியாம மிஸ்டர் மோகன் சந்திரபாய் சார், நான் வேணும்னா நான் இன்னைக்கு லைக் போட்டு கமெண்ட் போட்டு ஷேர்லாம் போட்டுறேன் சார். கபாலியா? ஓகே சார், நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஃபேன் கிளப் இருக்குது இப்பதான் எனக்கே தெரியுது. முதல்ல YB சார் வேதமூர்த்தி நினைக்கிறேன், அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் பிறக்கும் போதே வேதா WAY வே நம்மளுக்கெல்லாம் வே கற்று வச்சது அவர்தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் வேற அரசியல்ல நம்ம இருந்தோம். அவர் வந்து ஒரு திருப்புமுனை செஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட திங்கிங் எல்லாம் மாறுந்துச்சு. இன்னொன்று நான் சாரி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நினைக்கிறேன். மேடம் தேவி ஃப்ரம்
ரவா கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு பெரிய சேவை செய்யறாங்க. பக்கப்படுறாங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட 43 பிள்ளைங்களே என்னமோ அவங்க வந்து தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க. சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்ளுவாங்க. கைத்தொழில் தான் மறந்துட்டாங்க இப்ப நிறைய பேர். இவங்க நிறைய கிளாஸஸ் கொடுக்குறாங்கன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் அந்த செல்யூட் டு யூ. Dinesh is a great man, very committed. எனக்கு எப்பொழுதுமே அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு யூ. எல்லோருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னைக்கு வந்து ஈஸ்டர் டே, ஹாலிடே, அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கே உங்களுக்கு கை தட்டி கொடுத்தேன். நன்றி சார், நன்றி. எங்கப்பா ஃபேன் கிளப்பா நடந்து போறாரு, கை தட்டுங்க. நம்மளுடைய YV-யோட பேர் அந்த WAY. அவங்க அம்மா அப்பா கூட அப்படிலாம் யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. நம்மளோட சார் யோசிச்சாரு பாத்தீங்களா, வே அமைச்சு கொடுக்குறாரு. அதனாலதான் வேதமூர்த்தின்னு அவருக்கு வந்து பேர் வைக்கிறாங்க சார். இதை வந்து நீங்க அப்பவே கீழே வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சார். நன்றி சார், நன்றி மிஸ்டர் மோகன் அவர்களே. அடுத்ததான் நான் யாரை கூப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறேன். எனக்கு மூச்சு வாங்கிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு லாங் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, கம்போசர், இவர் ஒரு பாடலாசிரியர், இவர் ஒரு பாடகர், இவர் ஒரு கிட்டாரிஸ்ட். கிட்டாரை கையில கொடுத்தீங்கன்னா மனுஷன் அப்படியே நோட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி பண்ணிடுவாரு. The musical powerhouse of IBP Studios, none other than Michael Chris அவர்களே முன்வைக்கிறோம். நான் கூப்பிடும் போதெல்லாம் அந்த பின்னாடி சீட்ல உள்ளவங்க வெளியே போயிடுறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி இப்ப என்ன கூப்பிட்டனால வெளியே போறீங்களா இல்ல எதுனால வெளியே போறீங்கன்னு தோணுது. பட் பரவாயில்ல, அந்த கேமரா அங்க இருக்கிறதுனால அவங்க வெளியே போறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சார், வாங்க மிஸ்டர் மைக்கேல் கிறிஸ் அவர்களே. ஓகே, வீரா, இதில் நடித்தவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னு தெரியாது. பட் மியூசிக் பார்ட்டில் எங்களுக்கு வந்து கொடுத்த ப்ரெஷர் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. தினேஷ் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாரு. ஏன்னா பாட்டு கம்போசிஷன் நடக்கும்போது ஆக்சுவலி நாங்கள் வந்து பிரெயின் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் ஐடியா, நாங்கள் அந்த டைமில் வந்து அவர் ஸ்கிரிப்டை பார்த்து நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணுவோம். இதான் அப்படி தான் லிரிக்ஸ் வரணும். அவர் அப்படிலாம் கிடையாது. அவராக ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் வருவார். எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் வேணும், இதே மாதிரி தான் வேணும். ஸோ நம்ம வந்து ஒரு லிரிக்ஸ் கொடுத்தோம்னா ஐ திங்க் அந்த எழுதின லிரிக்ஸே வந்து ஒரு புக்காக கூட ஆக்கியிருக்கோம். அவர் மாற்றி அவ்வளோ ஸ்கிரிப்டை அவ்வளோ லிரிக்ஸை மாற்றி அப்போ தான் நான் யோசித்தேன். ஒரு என்ன யோசிச்சேன்னா, சரி வீரான்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த வீராக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது நம்ம தினேஷ். ஸோ இவரோட கேரக்டரையும் அந்த லிரிக்ஸில் வந்து உடச்சு விட்டுடலாமே அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதாவது வந்து வெடி வெடிக்கும், நெருப்பு பறக்கும், வீரா இங்கே நடந்து வந்தா, தீய சக்தி நடுங்கி நிற்கும், இவன் பேரை கேட்டாக்கா. அது வந்து அது வந்து வீரா. ஓகே, ஒதுங்கி நிற்கிறோம் ஒழுங்கா, இல்ல செஞ்சிருவான் சிறப்பா, நல்லவன் போலவே நடிக்கிறவன கூட சேர்க்க மாட்டான். அது வந்து நம்ம தினேஷ். ஸோ இப்படி நடத்திட்டு வந்தது தான் வீரா. ஓகே, பிஃபோர் நான் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு என்னன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது நம்ம அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4-5 பேர் வருவாங்க. இது சரி வராது, இது வந்து கரெக்டாக இருக்காது, இது செய்யாத, இது செய்யாத, வேஸ்ட் ஆஃப் டைம், டோன்ட் டூ திஸ் அப்படின்னு. ஸோ அதையும் தாண்டி வந்து அந்த விஷயத்தை செய்யும் போது தான் செஞ்சு கொண்டா வந்தது தான் வந்து இந்த வீரா. அவர் அதையும் தாண்டி யார் பேச்சும் நிறைய பேர் சொன்னாங்க தான், நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய பேர் சொன்னாங்க, இது சரி வராது, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஸ்கிரிப்ட்லாம் கேட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல. பட் அதையும் தாண்டி வந்து அவர் வந்து உங்க முன்னுக்கு வந்து இங்க வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த வீராவை. ஆனா அந்த 4-5 பேர் பேச்சை கேட்டுட்டு அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ சப்போர்ட் வந்து அவர் இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டார். இவ்வளோ பேர் அவர் சப்போர்ட் அவர் கிடைச்சிருக்காரு. நன்றி, வணக்கம். நான் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நன்றி மைக்கேல் கிரீஸ் அவர்களே. இங்க வந்தவங்க எல்லாமே கிளிப் ஷாட் நேஷன் வந்து அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னாரு. அவர் மட்டும் தான் உண்மையை பேசிட்டு போனார் போல. அவர் மாதிரி பிரஷர் கொடுக்குற யாருமே இருக்க முடியாதுங்க அப்படின்னு உண்மையா பேசிட்டு போனா மைக்கேல் கிரீஸ் அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்ததா வரவங்க வந்து இன்னைக்கு அவங்களால இன்னைக்கு வர முடியல. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ் நீலா லிங்கேஷ்,
வீரா படத்துல வந்து அவங்களோட காட்சிகளும் இருக்கு. ஆனா அவங்க இன்னைக்கு வந்து நம்மளோட இணைந்து நம்மளுடைய படத்தை இன்னைக்கு பார்க்க முடியல. அடுத்ததான் நான் யாரை கூப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் பர்சத்துவான் பங்கானோ தேவ ஆத்மா அருள் ஜோதி முனீஸ்வர் ஆலயம் பர்சத்துவான் ஹைவான் தர்பியார் மலேசியா SAFM அவர்தான் நம்மளுடைய மிஸ்டர் கலைவாணன் அவர்களை முன்பு அழைக்கிறோம். இந்த 2 பர்சத்துவானோட பிரசிடென்டும் அவர்தான். வாங்க மிஸ்டர் கலைவாணன் அவர்களே. வணக்கம். ஒரு சின்ன திருத்தம். நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் நம்ம சத்தால் பங்கானோ தேவ ஆத்மா இல்லை, நான் அட்வைசர். பிரசிடென்ட் வந்து சுகுமாரன் பெருமாள், அவர் அங்கே தான் வந்திருக்காரு. கொஞ்சம் தெரிஞ்சுங்க. அவர் ராஜீவ் ஆஃபீஸில் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்காரு. இது வந்து மத்திய செக்ரட்டரி, அந்த கோயிலோட செக்ரட்டரி. எந்த கோயில்னு கேட்டிங்கன்னா நம்ம காராசிவன் கோயில், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அந்த உண்மையான பேர் வந்து இல்லை. உண்மையான பேர் வந்து ஓம் ஸ்ரீ ஆத்மா ஜோதி முசு. அந்த காரா போகிற பாதையில் இருக்கிற வாசி அது காராசிவன் கோயில் கூப்பிட்டு அது பேர் அப்படி வந்துச்சு. ஓகே, நான் யார் பார்த்தீங்கன்னா கலைவாணன், பிரசிடென்ட் ஆஃப் சத்வான் ஹைவான் தர்பியா முடிச்சு SAFM, ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா ஜஸ்டிஸ் ஃபார் கோபின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஜஸ்டிஸ் ஃபார் கோபி ஆர்கனைசர் நான் தான். ஸோ இன்னைக்கு வந்து நான் 2 விஷயம் பேச போகிறேன். அதாவது அனிமல் சம்மந்தப்பட்ட சில விஷயமும், அதே சமயத்தில் வந்து கோயில் டெம்பிள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் நான் பேச போகிறேன். இந்த 2 விஷயமும் வந்து தினேஷ் பங்கெடுத்திருக்காரு, ஓகேங்களா? நம்ம கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு வாட்டி வந்து கோயிலில் வந்து திருவிழா செய்வோம். அப்போ வந்து ஆக்சுவலி எங்களுக்கு காசு பத்தாம குறையாகும். ஏன் நம்மளுக்கு கோயில் காசு பத்தலைன்னா நம்ம கோயில் அந்த அர்ச்சனையில் ஏதோ யார் வேணா வந்துட்டு போகலாம், நம்மளுக்கு எதுவுமே விற்பனை செய்ய மாட்டோம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு பத்தாம குறைமை இருக்கிற நம்ம தினேஷ் அடித்தோம். ஃபோட்டோ ஷூட் எனக்கு பிடிக்க முடியுமா, அவர் இலவசமாக வந்து பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாக வந்துருச்சு. அந்த விஷயத்தை அவருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். அதாவது இப்போ இவங்க மாதிரி ஆள்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ்லாம் வந்து பார்க்க போனால் தி பே நோ ஃபார் த ஒர்க். அவர் வந்து ஒரு ஃப்ரீயாக இலவசமாக ஒரு டெம்பிளுக்கு செய்யணும்னு நினைத்தாரு. அதே சமயத்தில் வந்து கோபியோட ப்ராசஸ் நம்ம நம்ம செய்கிறப்ப வந்து புத்தராஜாவில் ப்ராசஸ் பற்றிலாம் பேசுகிறேன். பட் செய்கிறப்ப வந்து பார்த்தாங்க தினேஷ் வந்துருந்தாரு. தினேஷ் வந்து அவரு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. நானே முடிச்சிட்டேன், தினேஷ் உங்களுக்கு அனிமல்ஸ்லாம் பிடிக்குமாண்ணே? எனக்கு அனிமல்ஸ்க்கு தான் பெரிய ஒரு விருப்பம், அதுக்காக கண்டிப்பாக நான் போராடுறேன், எந்த காலத்துக்கு வேணேன் என்னை பர்சனலாக கால் பண்ணி இனிமேல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வைபியும் வந்துருந்தாரு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதாவது ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம வைபியை வந்து அந்த இடத்துல நின்று நானே சொக்க வைத்தேன். அவர் முன்னுக்கு நான் மயக்க பிடிச்சி அந்த டைமில் பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் நடுக்க வந்துருச்சு தான். ஏன்னா நம்மளும் ஒரு டிமாண்ட், ஒரு உரிமைக்காக, ஒரு ஜஸ்டிஸ்க்காக தான் பேசுகிறோம். இப்போ டெம்பிளுக்கு வரும். இப்போ டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. அதாவது நிலம் இருக்கிற கோயில் கூட விட்டாங்க, நிலம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க போலிங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஷூட்டிங் வந்து பார்க்கலாம் ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் 2 வருஷம் முன்னாடி எடுத்தது. பட் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு கரெக்டாக டைம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா எத்தனோ டாபிக்ஸ், எத்தனோ ஸ்க்ரீன் பிளே என்னென்னமோ சூஸ் பண்ணலாம், காதல் கதையோ என்னென்ன சூஸ் பண்ணலாம். பட் இந்த டாபிக் சூஸ் பண்ணுறது வந்து solely is about awareness. நம்ம தமிழங்களுக்கு நடக்கிற வந்து ஒரு அநியாயம், ஒரு டிமாண்ட்காகையும் solely சூஸ் பண்ண இந்த ஒரு ஐடியாஸ் வந்து தினேஷ்க்கு நம்ம ரொம்ப ஒரு பாராட்டு கொடுக்கணும். தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ எவ்ரிவன். எனக்கும் சேர்த்து அவர் பேசிட்டாரு அப்படின்னு சார் வந்து தம்ஸ் அப் கொடுத்துட்டு போயிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் கலைவாணன் அவர்களே. உண்மையை பேசிட்டு போன மிஸ்டர் கலைவாணன். ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டீங்க, பேசிட்டோம் அப்படின்னு ஒன்றும் கவலைப்பட வேணாம் சார், கரெக்டாக தான் பேசுனீங்க, நன்றி. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீரா படத்தை ஹீரோ பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆனா ஒரு ஹீரோ இருக்கணும்னா அந்த படத்துல கண்டிப்பா வில்லன் இருந்தே ஆகணும். அவர் யாருன்னா மிஸ்டர் தர்மேந்திரன். வாருங்கள் மிஸ்டர் தர்மேந்திரன் அவர்களே. நம்ம ஹீரோவை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னு நீங்க வந்து இந்த மேடையில சொல்ல போறீங்க, பெருமையா சொல்ல போறீங்க. பாருங்க எவ்வளவு ஜாலியா வர்றாரு பாத்தீங்களா. ஐயோகா, தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் தர்மேந்திரன், கொஞ்சம் படம் நடிச்சிருக்கேன். ஆனால் என்னை மொதல் கேமராவில் காட்டினது நம்ம தினேஷ். அப்போ அவர் பேர் வந்து தினேஷ் கூல். இப்போ அவர் கிளிப் ஷாட் நேஷ் ஆகிட்டாரு. ஷாபி சிரிக்கிறாங்க, என்ன தெரியும், நாங்கள்லாம் ஒன்றா நடிச்சிருக்கோம், நிறைய ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இப்படின்னு இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இந்த படத்தில் அப்போருந்து என்ன ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார்,
உங்களுக்கு நான் பெருசா செய்றேன், உங்களை பெருசா செய்றேன் அப்படின்னாரு. நீங்க செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்லுங்க நான் நல்லா அடிச்சிருக்கேன்னா அது நான் இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கேன். நான் தான் அந்த வில்லன். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் அது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அல்லவா. ஸோ எல்லாருமே கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்காங்க. அவங்களோட வேடமும் சரி, அவங்களோட தோற்றமும் சரி கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கு. எல்லாருமே வந்து கொஞ்சம் எவரா இருந்தீங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிக்கலாம் எந்த கேரக்டர் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஆல்ரைட், ஸோ நம்மளுடைய இந்த நிகழ்வோட மெயின் எஜெண்டாக்கு வந்துட்டோம். தி ஸ்கிரீனிங் டைம் ஆஃப் வீரா. ஒரு பெரிய படத்தை கை தட்ட கொடுங்க. அப்பதான் அந்த அண்ணன் சொல்லலாம் ப்ளே பண்ண சொல்லுங்க. பத்தல இன்னும் நம்மளோட வீரா ஒரு உண்மை கதை, ஒரு நோக்கிரம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு பரிமாற போறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வாட்ச் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கும் அவங்கள்ட்ட நீங்க கொடுத்து தான் போகணும். ஸோ கேன் வி ஹேவ் வீரா for you all? Alright, so வீரா மூவி once again கேக்குறேன். எனக்கோட மன ஆத்ம திருப்திக்காக கேக்குறேன். வீரா மூவி எப்படி இருந்துச்சுங்க? சூப்பரா இருந்தது. ஷார்ட் ஃபிலிம், கிளிப் ஷாட் நேஷ் அடி தூள் பண்ணிட்டீங்க. வேற லெவல். எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த பங்க வந்து ரொம்பவே அழகா சித்தரிச்சு இவ்ளோ பெரிய பிக் ஸ்கிரீன்ல எங்களுக்கு அழகா உணவு பரிமாறிட்டீங்க. ரொம்ப மனசு நிறைவே ஆயிருச்சு. நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பா இப்போ வந்து ஃபிலிம் பார்த்தாச்சு. அந்த படத்துல நடிச்சவங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசியே ஆகணும். For that I would like to welcome the mastermind behind Veera, Clip Shot Nesh அவர்களை முன்பு அழைக்கிறோம். ஓடி வாங்கண்ணே, விருதுன்னு ஓடி வாங்கண்ணே. எப்படி ஓடி போய் அந்த மாட்டோட எல்லாம் சண்டை போட்டீங்க அந்த மாதிரி வாங்கண்ணே. வாருங்கள் நம்மளுடைய வீரா. ரியல் வீரா தான் போல இருக்கு. நன்றி யோகலட்சுமி. எல்லாத்துக்கும் வணக்கம். வருகை தந்த ஒய்டி வேதமதி சார் அவருக்கு, போர்க்கரை மாஸ்டர், நம்ம கல்யாணனுக்கு, பெற்றோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த நாள் உங்களுக்கு பங்கெடுத்திருக்கு. ஓகே, ஒரு கதை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, ஓகே, நம்ம ராமாயணம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ராமாயணம் இருந்த வால்மீகி பற்றி யாருக்கு இங்கே திருப்பத்துக்கு தெரியும்? ஸோ அவர் ஒரு புராண வரிகள் பார்த்தா அவர் ஒரு வழிபறியாக இருந்து அவருக்கு அந்த ஒரு ஞானம் இது கழிச்சு தென் ஆஃப்டர் தேட் அது ஒரு ஞானி மூலியமாக கிடைச்ச ஒரு விஷயத்துல இப்போ அவர் எழுதின கதை தான் ராமாயணம். இப்போ நம்ம எல்லாம் படிக்கணும். இது ஒரு ஷார்ட் ஒன். இது நிறையா இப்போ நான் சொல்றேன்னா, இப்போ நிறைய பேருக்கு நம்மளோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியல. நம்ம பார்க்கறது வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம், ஓ இதுதான். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன விஷயம், இந்த மாதிரி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு கதை தான் நம்ம இப்போ ஒன்று எடுத்திருக்கோம். உரிமை போராட்டம் மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நிறைய போர் வீரர்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு வகையில நன்றி தான். ஆனா அவங்க வந்து சோசியல் மீடியாவில் தான் இருக்காங்க, வந்து களத்துல யாரும் இல்லை. ஸோ நம்மளோட உரிமை நம்மளே பாதுகாக்கிறதா யார் இதுக்கப்புறம் பாதுகாக்கலாம். அண்ட் ஐ வில் தேங்க் டு மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஏன்னா நம்ம ஷாபி வந்திருக்காரு, ஏன் அவளுக்கு நன்றி சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு லீட் ரோல் கேரக்டர் செய்ய முடியும்னு நம்மள வந்து மொதல் அவர் தான். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று செஞ்சிருக்கோம், ஏட்ரேட்னு ஒரு கதை. ஒரு சின்ன ஒரு ரோல் தான், அப்படி வேணாடா இந்த மாதிரி செஞ்சா அவங்க சிரிப்பாங்க, இதை நம்மளால முடியும்னு சொல்லி ஒரு விஷயம் மொத அப்படி ஒரு விஷயத்த செஞ்சுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பீட் பண்ணி இப்போ நான் வீரான ஒரு ப்ராஜெக்ட் உங்க முன்னுக்கு கொண்டு வந்தேன். ஸோ ரொம்ப நன்றி. இதுல நிறைய நண்பர்களும் வந்திருக்காங்க, அஸ்வின், பூவன் அண்ட் வேலா, இந்த மாதிரி நிறைய பேர் நண்பர்களும் வந்தாங்க. என் கூட கஷ்ட காலத்துல இருந்து கூடவே இருந்தவங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் நான் நிறைய பேர் சேர்த்துருக்கேன். உங்களை எல்லாருமே என்னோட நண்பர்களும் சகோதரியாலும் சகோதரனாலும் சேர்த்து வச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ எல்லாருமே ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும்னு என்னோட ஆசை. ஸோ நிறைய விஷயத்த நம்ம அது நிறைய இழந்துட்டோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய பேருக்கு ட்ராஃபின்னு ஒரு விஷயம் கொடுக்குறோம். அது ஏன் இந்த மாதிரி ட்ராஃபி அப்ரிசியேஷன்னா, எல்லாத்துக்கும் நீங்கள் லீட் ரோலாக இருந்தாலும் சரி, சைட் ரோல் கேரக்டர்னா சரி, ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரமாக நடிச்சாலும் சரி, ஒரே ட்ராஃபி ஒரே டிசைனா உங்க எல்லாத்துக்கும். ஸோ அதில் ஒரு ஈக்குவாலிட்டி தான் நாங்கள் இங்கே வந்து கொண்டு வரோம். ஸோ ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். வருங்க நீங்க வாங்க இன்னும் வேகமா வாங்க. நன்றி கிளிப் ஷாட் நேஷ் அவர்களே, ரொம்பவே நன்றி. ரொம்ப அழகா
தெளிவா எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டு போன கிளிப் ஷாட் நேஷ் அவர்களுக்கு once again ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல். ஹீரோ பேசிட்டாங்க, அவன் கண்டிப்பா ஹீரோவோட ஃப்ரெண்டு பேசியே ஆகணும்ல. ஹீரோ ஃப்ரெண்டு அப்படின்னு படத்துல நடிச்ச ஷேபி, மிஸ்டர் ஷேபி, நீங்க தான். அவர் எப்போதுமே என்ன ஸ்பீச் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனே கொடுப்பாரு. சார் நோ வெரி சார், அழகா வந்துட்டு ஒரு சிறு வார்த்தைகளை பேசிட்டு அழகா மைக் கொடுத்துட்டு போயிருங்க. அவர் தான் நம்மளுடைய மிஸ்டர் ஷேபி, ஹீரோ ஃப்ரெண்டோட படத்துல நடிச்ச மிஸ்டர் ஷேபி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருகை தந்திருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. அண்ட் வைபி சார், ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. என்னோட நண்பனோட படைப்பு, இது 2வது படைப்புக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லை, மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஓகே, எஸ், அவர் சொன்ன மாதிரி தான். ஆரம்ப காலத்தில் நாங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட் வர முடியல, அவர் சிங்கப்பூரில் இருக்கார். ஒரே கலைத்துறையில் எப்படி வரணும், எப்படி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளே வரதுன்றது எங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லாத டைமில் ஒரே ஒரு சின்ன கேமராவில் இருந்து ஆரம்பித்தது தான் எங்களோட பயணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தினேஷோட குரோத்தை பார்க்கும்போது. ஃபேமிலிக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து தினேஷ் தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஓகே, வீரா, ஆமாம், நம்ம தலைவரோட படத்தோட டைட்டில். அவருக்கு வந்துட்டு ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்துலேருந்து எங்களுக்கு இன்னும் தெரியும், எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு வந்துட்டு ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும், இப்போ வரைக்கும் எப்பயுமே அந்த அளவுக்கு. ஸோ அந்த மேனரிசமில் வந்துட்டு மக்களுக்கு தேவையான கருத்தை வந்து எப்படி பதிவு பண்ணணுன்றது அவர் ஷார்ட் ஃபிலிமில் வந்து மிக ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு. ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லலாம், மியூசிக் வீடியோவோட கதையிலேயே ஜாயின் பண்ணி வர மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யணும்னு தினேஷ்க்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்டையர் டீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஆல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர் ஷேபி அவர்களுக்கு நமது நன்றிகள். நம்மளுடைய இந்த இவென்ட்க்கு கோரஸ் ஹூக்ஸ், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மென்டோ, and then guiding light of Clip Shot Niche Production, Mr. Corax Hooks அவரால வர முடியல. and then அவரை தொடர்ந்து மிஸ்டர் விகடகவி மற்றும் மிஸ்டர் லோகன், இவங்க இருவருமே நம்மளுடைய மலேசிய கலைஞர்கள் தான், ரொம்பவே புகழ்பெற்ற மலேசிய கலைஞர்கள் தான். அவங்களாலையும் இன்னைக்கு நம்மளுடைய ஈவென்ட்ல வந்து கலந்துக்க முடியல. பட் நம்ம ஈவென்ட்ல கே பிரகாஷ், நம்மளுடைய மலேசியா ரொம்பவே புகழ்பெற்ற மலேசிய திரை உலகில இவர் கால் பதிக்காத எந்த ஒரு கமர்ஷியல் ஆடுமே இல்ல. once again give a big round of applause for Mr. K பிரகாஷ். எல்லாருக்கும் வணக்கம் வைபி, மிஸ்டர் கிரீஸ், அப்புறம் மோகன் அங்கிள், அப்புறம் ஆல் த விஐபிஸ், என்னோட சக கலைஞருக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் ஆல் த ஆடியன்ஸ். ஓகே, நேஷை பற்றி ஒரு விஷயம் சொன்னோம். எப்படின்னா இது வந்து அவரோட ஒன் ஆஃப் த படைப்பு. இதுங்களுக்கு டிஎஸ் ஷேடோ ஒன்று செஞ்சுருந்தாரு. ஒவ்வொரு கலைஞரும் வந்து எப்படின்னா டிஸ்கவர் பண்ணுவாங்க, டிஸ்கவர்ட் பை டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த டிஸ்கவர் பண்ணும்போது தான் இந்த டைரக்டர்ஸ் தான் இந்த ஆக்டருக்கு கரெக்டாக வருமா நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் வந்து அடையாளம் கிடைக்கும். அதே மாதிரி தான் நான் நேஷ்க்கு ஒரு பெரிய நன்றி கடனுக்கு சொல்லுவேன், தேங்க்யூ சொல்லணும். இந்த மூமெண்ட் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்ச ஒரு டிஎஸ் ஷேடோ ஒரு படம் வந்து அவர் மூலியமாக தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு டைரக்டராக அந்த ராஜராஜ சோழன் அவார்ட் கடால எனக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவர் மூலியமாக தான் எனக்கு பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் வில்லன் கேரக்டர் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி சொல்லிக்குவேன். ஏன்னா அந்த படம் எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்ச மாதிரி இதே படம் தான் அவருக்கு நம்ம கலைத்துறையில் அடையாளம் கிடைக்கும் போது நிச்சயமாக அவருக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி படைப்புகள் வந்து நீங்கள் நினைக்கிறோம் இது என்ன 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சொல்கிற கதை வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு நிறைய உழைப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீனில் நிறைய உழைப்பு போட்டிருக்காரு.
அந்த உழைப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரணமாக இருக்குது. பட் அதுக்கு பின்னால் நிறைய வேலைகள் நடந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அந்த டீமுக்கு நன்றி சொல்கிறேன், என் எம்சிக்கும் நன்றி சொல்கிறேன். எம்சி என்றைக்குமே அவங்க நிறையா இங்கே இந்த இவெண்ட்லாம் பேசுகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்னை பத்தி ஒரு சிறு வார்த்தைகள் பேசுற கே பிரகாஷ் நன்றிகள். யார் இது? அவ பேசுற மாதிரி பேமெண்ட் கொடுத்துறேன், ஒரு பிரச்சனை இல்லை. நன்றி. அதான் முதல்ல பேசினா தானே. ஓகே பேமெண்ட் கொடுத்துறேன், அதிகமா கேட்க கூடாது. ஓகே thank you so much for that. நம்ம ஈவென்டோட சிறப்பு பிரமுகரை வரவேற்கிற டைம் தான் இது. பட் பிஃபோர் தட் ஒரு சுனாமி வரதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி நிலநடுக்கம்லாம் வரும்ல, அந்த மாதிரி இவர் வரதுக்கு முன்னுக்கு கண்டிப்பா ஒரு ஏவி இருந்தே ஆகணும். Can we have the AV please? Well, for the second time in 2 weeks, demonstrations in Malaysia's biggest city, Kuala Lumpur, have been broken up by riot police. This time, thousands of people have converged on the city centre to call for equal rights for ethnic Indians. But police fired rounds of tear gas and used water cannon to quell the demonstrations, which lasted for several hours. The demonstrators gathered in the early morning. Just by being here, they were in open defiance of the authorities. Restraining orders had been issued to deter anyone from turning up. The government had declared this illegal. Still, thousands came to take part in the demonstrations, protesting the colonial policies of Britain. Ethnic Indians wanted to deliver a petition to the British High Commission, but in reality, with warnings defiance would not be tolerated, this became a demonstration against the government. Under the shadow of the Petronas Towers, the symbol of modern Malaysia, thousands were dispersed, the stinging tear gas leaving no option but to move on. The police have just fired tear gas again for the second time in just a couple of minutes. The protesters are scattering. Oh dear. Large pockets of protesters scattered around the centre of town. Unable to march, some simply camped in the street. Ignoring warnings to move on, they were sprayed with water cannon. This time it contained chemicals which stings the eyes and skin. Individuals were targeted for arrest. Many of those taking part angry they weren't allowed to make their point. இந்த ஏவி பாத்தீங்கன்னா நம்ம யாருமே மறக்க முடியாத மறக்க கூடாத ஒரு நிகழ்வு நம்ம மலேசியால நடந்தது. Alright. Former Minister, founder of Mitra and Indraf and President of the Malaysian Advancement Party, a respected leader and lifelong advocate for the rights of Malaysian Indians. நம்மளுடைய YB வேதமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக மிக பெருமை அடைகிறேன். அந்த டைம்ல மட்டும் கிடையாது, இன்னமும் யங்ஸ்டர்ஸ்க்கு அவருடைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கிள்ளி கொடுக்கல, அவரோட சப்போர்ட்டை அள்ளி கொடுத்துட்டு இருக்கிற YB வேதமூர்த்தி அவர்களை முன்பு அழைக்கிறோம். நன்றி சார். Thank you so much for your presence once again. Thank you. Yoga. Thank you. நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருமை சகோதர சகோதரிகளே, திரு ஜெக்ஷாட் நேஷ் அவர்களே, காரா சிவன் ஆலய கமிட்டி மற்றும் போர்க்கலை சிறுவர் மாஸ்டர் திரு முரளிதரன் அவர்களே, மிஸ் செல்வமேரி ப்ரொடியூசர் மற்றும் மிஸ்டர் மோகன் சந்திரதாஸ், மைக்கேல் கிரீஸ் மற்றும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் முதலில் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த மூவி ஷார்ட் மூவி ஐ திங்க் ஒரு 8 minute plus செகண்ட்ஸ் தான். அதில் நீங்கள் பார்த்த முதல்ல ஒரு கிளிப் பார்த்தீங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளிப். அது வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 18 வருஷத்துக்கு முன்பு நடந்தது. அப்போது நீங்களாம் ரொம்ப யங்காக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஏஜையும் -18 பண்ணீங்கன்னா யூ மே பி வெரி யங் தென், உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன ஆச்சரியம்னா இவர் கிளிப் ஷார்ட் நேஷ் வந்து இந்த மூவியை வந்து 2 வருஷத்துக்கு முன்பே
எடுத்து முடிச்சிட்டாருன்னு சொல்றேன். இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த நாட்டில் நடக்கிற நிகழ்வும் அவர் எடுத்த இந்த மூவிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து திடீர்னு ஒரே மாசத்துல, இந்த கடந்த ஒரே மாசத்துல ஒரு பெரிய முத்திரை குத்திட்டாங்க. எல்லா டெம்பிள்ஸ்லயும், மலேசியாவில் இருக்கிற எல்லா ஆலயத்தையும் வந்து கோயில் ஹராம் கோயில் ஹராம் கோயில் ஹராம் சொல்லி ஒரு சாக் குத்திட்டாங்க. 2005 20 வருஷத்துக்கு முன்பு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பார்த்த சீன் வந்து 2007 சீன். இங்க பெரியவங்கலாம் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த காலகட்டத்துல இதே இஷ்யூ தான். அன்னைக்கு நம்ம போராடி பெரிய அளவுல மக்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தனால அன்னைக்கு ஆயிரக்கணக்கான டெம்பிள்ஸ் உடைக்கிறத நிப்பாட்டினாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு மடானி மாஸ்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு கோயில் 130 வருஷம் கோயில வந்து உடைக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனா மக்கள் அதை கொந்தளிச்சு அதை ப்ரொடெஸ்ட் பண்ண கையோட அதை வந்து ஒரு 500 மீட்டருக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இது ஒண்ணுதான். ஆனா நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும், பிரதமர் என்ன சொன்னாருன்னா இதே மாதிரி சொல்யூஷன் எல்லா ஆலயத்துக்கும் நாம கொடுக்க மாட்டோம். நான் ஒரு விஷயம் நீங்க நான் சொல்றேன். இவரே PMX 10வது பிரதமர் நாட்டுக்கு. இவருக்கு முன்பு 9 பிரதமர் இருந்திருக்காங்க. எந்த ஒரு பிரதமரும் வந்து ஒரு இந்து ஆலயத்தை வந்து சட்டத்துக்கு எதிர்ப்பாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு எந்த ஒரு பிரதமரும் சொல்ல கிடையாது. இவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பப்ளிக் மத்தியில, மலாய்க்கார மத்தியில வந்துட்டு எல்லாம் கோயில் ஆரம்பிச்சு சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ரோபகண்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு நாட்டுல வந்து அவங்களுடைய ஜனத்தொகை அதிகமா இருக்கிறனால இந்த வெறுப்பு பேச்சை வந்து பெரிய அளவுல உருவாக்கி சோசியல் மீடியால, குறிப்பிட்டு Facebookல, மற்றபடி என்னது எக்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. வேஸ்ல பாத்தீங்கன்னா பப்ளிக்கா வேஸ்ல வந்து நிறைய கோயில பேரை மாத்தி எடிட் பண்ணி எல்லாம் ஆறாம். அப்ப நீங்க சிவன் என் காராவத்தில் எப்படி இருக்குன்னு உங்க கோயில பாதிக்கப்பட்டிருக்கா ரைட், பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப காரா சிவன் ஆலயம்னா காரா கோயில் ஹராம், காரா சிவன் ஆலயம், கோயில் ஹராம் முருகன், கோயில் ஹராம் மாரியம்மன் அப்படின்னு எல்லா கோயிலும் போட்டுட்டு வராங்க. இது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட், ஒரு பிளான் பண்ணி செய்யற மாதிரி இருக்கு. 2 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. 2 முக்கியமான த்ரெட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க சிம்பிள் தான், இந்த கோயில்ல வந்து பாம்பு போட்டு வச்சிடலாம். இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மே 13 அது அப்போ வந்து எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் 3 வயசு நினைக்கிறேன், மே 13 போன்ற கலவரத்தை உருவாக்கி இந்தியர்கள் அவங்க இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு MCMCக்கு எதிர்வா ஒரு போஸ்டிங் கிடையாது. இது வந்து செடிஷன் ஹசோதான் கீழே ஒரு பிரச்சனை கிடையாது. இது தேசிய பாதுகாப்புக்கு உள்ள பிரச்சனை. It's an issue of national security. It's an issue of the security of the entire Indian and Hindu community in this country. So therefore இந்த அளவுக்கு கோயிலை கொண்டு வந்திருக்காங்க. கோயிலை இந்த அளவுக்கு நம்மளை வந்து கேவலப்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது நம்ம பாதுகாப்புக்கு போலீஸ் படை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்திய சமுதாயத்தை எந்த இடத்துல வச்சிருக்காங்க? 2007 நம்ம போராடினது இந்திய சமுதாயத்தோட எதிர்காலத்துல இந்த நாட்டுல தன்மானத்தோட வாழணும்னு சொல்லி நம்ம போராடணும். ஆனா அவங்க இப்ப மறுபடியும் நம்மள எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க? இங்க நிறைய பேர் பெரியவங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ஐயா முதல்ல சொன்னாரு, உங்க ஃபேன் கிளப்ல ஒரு தான் சொன்னாரு, எங்க வெளியே சொன்னாரு, நீங்க போட்ட உழைப்புக்கு யாரோ அறுவடை செய்யறாங்க. இந்த அன்வார் இப்ராஹிமே இன்ற போராட்டத்தினாலதான் நீங்க பெரிய அளவுல ஜெயிச்சு வந்திருக்காரு. அதை அவர் மறந்துட்டாரு. இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். நான் அது நடந்த விஷயம். நேஷ் எடுத்த படத்துக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் நிறைய தொடர்பு. இது ஒரு படம் கிடையாது, இது வந்து ஒரு ஷார்ட் மூவியா நினைக்காதீங்க, இது ஒரு 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 கற்பனை கதைன்னு நினைக்காதீங்க. இது நடைமுறையில நடக்குது. It is something that we all should do. Now, having said that, 20 வருஷம் 20 years of my life நான் வந்துட்டு இந்த சமுதாய போராட்டத்தில் இருக்கிறேன். என்னுடைய அனாலிசிஸ்ல நாடு சுதந்திரம் அடைஞ்சு இந்த வருஷத்தோட சேர்த்து மர்டேக்கா அடைஞ்சு நம்மளுக்கு 68 வருஷம் மர்டேக்கா இந்தியர்களுடைய ஸ்டோரிய நேஷ் வந்து 10 செகண்ட் 68 வருஷம் கதைய 10 செகண்ட்ல முடிச்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு திறமைசாலி!
நீங்க யோசிக்கலாம் எப்படின்னு. அந்த பிகினிங்ல ஒரு சீன் இல்லாம வெறும் ஒரு குரல் வந்தது. அந்த குரல்ல வந்து ஒரு கடிதமான ஒரு 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 ஹாஷான ஒரு வேர்ட் பாய்ச்சிருக்கிறாரு. நானும் யோசிச்சேன் வரும்போது, நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அந்த வார்த்தையன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, கலைக்காக வேண்டி சொல்லிதான் ஆகணும், ஏன்னா அதான் உண்மை. அவர் சொல்றாரு, உரிமை கொடுக்கிற பெயர்ல நம்ம கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிட்டு தமிழ அடையாளத்தையே அழிச்சு நம்மளை அடிமை வாழ்க்கையை வாழ வைக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், உரிமை கொடுக்கிற பேர்ல 68 வருஷத்துக்கு முன்பு மர்டேக்கா நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்மளுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிலாம் நினைச்சாங்க மர்டேக்கா சுதந்திரம், we are free now. கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த பேர்ல நம்ம கிட்ட எல்லாத்தையும் அவர் சொன்ன வார்த்தையில புடிங்கிட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு? உங்களுக்கு கல்வி உரிமை இருக்கா? பொருளாதார உரிமை இருக்கா? தன்மான உரிமை இருக்கா? இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. தமிழன் அடையாளத்தையே அழைச்சி எவ்வளவு அடையாளத்தை அழைச்சிட்டாங்க, இந்தியர்களோட அடையாளத்தை. நம்மள அடிமை வாழ்க்கை வாழ வைக்கிறாங்க. அந்த 68 வருஷம் நம்மளுக்கு நடந்த அநீதி, நடந்துகிட்டு இருக்கிற அநீதிய நான் கல்குலேட் பண்ணேன். 10 செகண்ட் இன்க்ளூடிங் அந்த சொல்லி முடிஞ்சோடனே ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வருது, இன்க்ளூடிங் த வைப்ரேஷன் சவுண்ட் 10 செகண்ட்ஸ். எப்படியாப்பட்ட ஒரு திறமைசாலியா இருக்கணும் அவரு. அவருக்கு ஒரு பால் கரையை கட்டி. அடுத்தது அந்த சீன்ல அவரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அந்த பிகினிங்ல அந்த சீன்ல வந்து 2 பில்டிங் வருது கட்ட போறாங்க அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா நடந்த கதை. இப்ப நம்ம பிஜேல இருக்கோம், நீங்க அப்படி போகும் பொழுது குர்னியா பில்டிங் இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க பிஜேல. அங்க ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தை ஃபோர்ஸ் பண்ணி உடைச்சி கொண்டு போய் எங்க வச்சாங்கன்னா அந்த செப்டிக் டேங்க் பக்கத்துல வச்சாங்க. நம்ம ஆலயத்தை உடைச்சி கொண்டு போய், ஏன்னா அந்த குர்னியா பில்டிங் ஏறணும்னு உடைச்ச பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் லேட்டா கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. உடைச்ச பிறகுதான் I came to the place. Unfortunate. சமுதாய மத்தியில ஒரு பழக்கம் இருக்குங்க. இது I have to remind all of you here. இங்க யங்ஸ்டர்ஸும் இருக்கீங்க, பெரியவங்களும் இருக்கீங்க. We have to be aware of this. ஒரு ஆலயத்துல திருவிழா நடக்கும் பொழுது எல்லாரும் வருவாங்க. ஒரு திருவிழானா people love festivals, எல்லாம் வருவாங்க. ஆனா அந்த ஆலயத்துக்கு ஆபத்து வந்தோடனே யாரும் வர மாட்டாங்க. அந்த ஆலயத்தை உடைச்சு, எனக்கு லேட்டா தகவல் வந்துச்சு. மறுநாள் நான் வந்தேன், எங்க உங்க ஆலயத்தோட டிவோட்டிஸ்னா எல்லாம் ஜலான். Nobody came for the temple. And ஒன்னு சொல்றேன், that is not the, நான் எவ்வளவு கோயிலுக்கு நான் போயிருக்கேன், எவ்வளவு கோயில உடைக்கிறத நுப்பாட்டி இருக்கேன், எவ்வளவு கோயில என்னால உடைக்க முடியாம நடந்திருக்கு. 2005 இருந்து 2007 வரைக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கம்மாஸ்ல ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, அவங்களுடைய திருவிழா வந்து சைனீஸ் நியூ இயர் டைம். சிங்கப்பூர்ல இருந்து கிட்ட ஒரு 3000-4000 பேர் வருவாங்க, லோக்கல்லாம் சேர்த்து ஒரு 10,000 பேர் வருவாங்க 3 நாளைக்கு திருவிழாவுக்கு. ஆனா அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை பொம்மை போட்டு உடைச்சி சொட்டு நூறு ஆக்குன பிறகு கேட்கிறேன், எங்க உங்க டிவோட்டிஸ்லாம் எல்லாம் அந்த சாப். இது நம்மளுடைய சாபக்கேடா இருக்கலாம். அடுத்து அந்த மூவில இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் நோட் பண்ணேன். ஒரு பியோர் ஆத்மா, தூய்மையான ஆத்மா அந்த மூவில இருக்கு. ஒரு அந்த கதையில ஹீரோ கிளிப் ஷாட் நேஷ வந்து அடிச்சு அவரை கீழே வீழ்த்தி பாறாங்க வச்சு அவர் கதையை முடிக்கிற நேரத்துல ஒரு சின்ன குழந்தை, ஒரு இன்னசென்ட் குழந்தை ஒரு கல் எடுத்து அந்த வில்லன் மேல வீசுறாங்க. அந்த குழந்தை இங்க இருக்கீங்களா? எங்க எந்திரிக்கமா? இந்த குழந்தைக்கு ஒரு பலத்தை கை தட்டு கொடுங்க. அதான் பியோர் சோல். நன்றி. அதான் பியோர் சோல். மற்றவங்க எல்லாம் இருக்காங்க, இதான் உண்மை. when I saw that, எனக்கு அதான் ஞாபகம் வருது. உண்மை என்னன்னா, விஷயம் தெரிஞ்சவங்க பேசாம இருப்பாங்க. ஆனா ஒரு தூய்மையான ஆத்மா, சின்ன குழந்தை, அவன் ஒரு ரவுடி. சாரியா, நீங்க ஆக்டிங் தான், நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க நான் தான் அது அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் யாரும் அடையாளம் காண மாட்டாங்கன்னு. நான் தான் அது என்ன, நீங்க நல்லவர் தான் அதுக்குன்னு சொல்ல. ஆக ஒரு குழந்தை ஒரு ரவுடிய பார்த்து, பாராங்க வச்சிருக்கிற ரவுடி, இது ஒரு குழந்தை, ஐ கான்ட் ஃபைட் ஹிம், இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஒரு அதனால முடிஞ்சது ஒரு கல் எடுத்து வீசிச்சு பாருங்க. அதான் தூய்மையான ஆத்மா. ஒன்ஸ் அகைன் உங்க பேர் என்னமா? பவதாரணி. மீண்டும் பவதாரணிக்கு ஒரு
ஆக நம்ம எல்லாம் ஒரு மூவிக்கு வந்திருக்கோம், உங்களை சீரியஸ் நோட்டுக்கு கொண்டு போயிட்டேன். மூவினா நார்மலி என்டர்டெய்னிங், ஆனா இந்த மூவில வந்து ஷார்ட் மூவில ஆக்சுவலி பெரிய கதை இருக்கு. இந்த பெரிய கதை வந்து நம்மளுடைய டெய்லி நம்மளுக்கு நடக்கிறது. ஆனா மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்ப சமீபத்துல இந்த ஒரு மாசமா நம்மளுக்கு நடக்கிறது வந்து இட்ஸ் a வெரி சீரியஸ் மேட்டர். இன்னும் எவ்வளோ நடக்க போகுது நம்மளுக்கு. நம்ம உரிமையை தெரிஞ்சு நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்து எப்படி 2007 நம்ம ஒத்துமையா இருந்து ஃபார் அ காமன் காஸ், செல்ஃபிஷ் ரீசன்லாம் விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம காமன் காஸை நம்ம அடைய முடியும். திரு நேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரோட டீம் பெரிய டீம் இருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க, வில்லனும் இருக்கீங்க. அவரும் நீங்களாம் அடையாளம் கண்டுக்க மாட்டீங்கன்னு நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அதுல எல்லாமே இருக்கு பாருங்க. நகைச்சுவையா இருக்கு, ஒரு சின்ன ஒரு என்டர்டெய்னிங் பாயிண்டும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு ஹியூஜ் ஸ்டோரி ரொம்ப சுருக்கமா அடக்கி 8 மினிட் 30 செகண்ட்ஸ்ல முடிச்சு நம்மளுடைய சிந்தனையை வந்து அவர் தூண்டினதுக்கு அவரும் அவருடைய டீமுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. So YB அவர்கள் வந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து towards to the end, each and every word, each and every music, இது எல்லாத்தையுமே வந்து சார் நோட்ஸ் எழுதிட்டீங்க போல இருக்கு. அப்படியே ஈச் அண்ட் எவ்ரிதிங் இதுதான் நான் பேசியே ஆகணும். இந்த அவேர்னஸ் தான் எனக்கு தேவை, இந்த அவேர்னஸ் தான் என் ஸ்பீச்ல நான் என் மக்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர். நம்ம வீரா பத்தி பேசினது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுத்த YB வேதமூர்த்தி சார் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகள் 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 சார். இன்னைக்கு உங்களுடைய பிரசன்ஸ் நிஜமாவே எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் எல்லாத்தையுமே கூட்டி கொடுத்துச்சு சார். என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, இந்த படம் மாதிரி தான் நீங்களும் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, நீங்க பேசும்போது ஒரு கருத்து இருந்தது, ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் தென் இப்போ கண்டிப்பா இந்த வீரா டீமுக்கு உங்க கையால நீங்க அப்ரிசியேஷன் கொடுக்க வேண்டிய தருணம். ஸோ எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஐ வுட் லைக் டு வெல்கம் கிளிப் ஷாட் நேஷ் ப்ரொடக்ஷன்ல இருந்து கிளிப் ஷாட் நேஷ். அண்ட் தென் அவருடன் இணைந்து மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீ ரமேஷ், இவங்களோட இணைந்து கிராண்ட் மாஸ்டர் முரளிதரன் அவர்களை முன்பு அழைக்கிறோம். மிஸ்டர் ஸ்ரீ ரமேஷ் அவர்களுடைய சன் குவேந்திரன். சோ இந்த வீரா இந்த மூவி வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கண்டிப்பா சாதாரணமா ஒரு ஆளோடைய கான்செப்ட் வச்சோ ஒரு ஆளோட ஐடியா வச்சோ இது இயங்கி இருக்காது. என்னதான் மாஸ்டர் மைண்ட் அவரோட கிளிப் ஷாட் நேஷ் இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டீம் இருந்தனாலதான் அந்த 8 நிமிஷ காணொளியை ரொம்பவே அழகா சித்தரிச்சு எங்கள்கிட்ட காமிக்க முடிஞ்சது. For that I would like to welcome சக்திஷா விஸ்வநாதன். அவங்களால இன்னைக்கு வர முடியல. I would like to welcome Film Star Official. இருக்கீங்களா? Film Star Official அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தலாம். இது ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அவார்ட். நீங்க இல்லனா இன்னைக்கு இந்த தருணத்துல வீரா இல்ல. நன்றி Film Star Official. ஒரு குட்டி ஸ்டாரே கூட்டிட்டு வராங்க அவங்களுக்கு நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் முரளிதரன் அவார்ட்ஸை எடுத்து வழங்குவார். Thank you so much Film Star Official. நான் இப்படிதான் கியூட்டா இருந்தேன் சின்ன வயசுல சொல்லிப்பாங்க. அடுத்ததா KG Warriors Entertainment. Can I have representative from KG Warriors Entertainment Malaysian Advancement Party MAP Mr. Kumaran. கண்டிப்பா இருப்பீங்க வாங்க. பாருங்க அவர் வந்து கிளாஸ்ல உள்ளே நையா அப்படின்னு கை மட்டும் தூக்கிட்டு உட்கார்ந்தாரு. சார் அவார்ட் கொடுக்குறாங்க சார், முன்னுக்கு வரணும். பிரசன்ட் மேம் அப்படின்னு அட்டெண்டன்ஸ் போட்ட Malaysian Advancement Party. And I would like to welcome representative from Persatuan Pengano Dewa Atma Arul Jodi Munishwar Alayam Mr. கலைவாணன் அவர்களை முன்பு அழைக்கிறோம். நன்றி மிஸ்டர் கலைவாணன் அவர்களே. அடுத்ததான் நான் கூப்பிட போறது மிஸ்டர் தினேஷ் சினிமாட்டோகிராஃபர். மிஸ்டர் தினேஷ் நீங்க தானே? நன்றி.
அவரை தொடர்ந்து மிஸ் பிரேமா அவர்களை முன்பு அழைக்கிறோம். நன்றி மிஸ் பிரேமா அவர்களே. போர்க்கலை மலேசியா அவர்கள் அதிலிருந்து மிஸ்டர் இந்திரஜித் அவர்களை முன்பு அழைக்கிறோம். குரு வணக்கம் கூறி ரொம்ப பணிவா அவங்களுடைய ஓட்ட கொடுத்துருக்காங்க மிஸ்டர் இந்திரஜித். நன்றி. அவரை தொடர்ந்து மிஸ்டர் வினோத் போட்டோகிராஃபர் மிஸ்டர் வினோத் அவர்களை முன்பு அழைக்கிறோம். போட்டோகிராஃபரே நீங்க போட்டோ பிடிக்க போறீங்க, கிளாரிட்டி சும்மா சூப்பரா இருக்கணும். Alright, last but not least, Shantini's Diamond ல இருந்து can I have the representative? Shantini's Diamond. அடடா, வினை தாண்டி வருவாயா மாதிரி படி தாண்டி வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சாந்தினிஸ் டைமண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். சாரி, அவங்க எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தாங்க தான். Alright, நம்மளுடைய இந்த ஒரு நிகழ்வை ஆன்லைன் மூலமா வந்து மக்களுக்கு போய் கொண்டு சேர்த்துட்டு இருக்க மீடியா பார்ட்னரை ரெகனைஸ் பண்ற தருணம் தான் அது. For that I would like to welcome மலேசியா கலை உலகம் MKU. அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்ரீ ரமேஷ் சன் அவங்க வந்து அவார்ட்ஸை எடுத்து வழங்குவார். அவரை தொடர்ந்து என் தமிழ் வண்ணங்கள் குமாரி வான்முற்றம் MSK ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்களா? மிஸ் செல்வா மேரி அவர்களை முன்பு அழைக்கிறோம். சோ இந்த நிகழ்வை வந்து நம்மளால பார்க்க முடியல, இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து இங்க வந்து பார்க்க முடியல, காண முடியல அப்படின்னு யாராச்சும் வருத்தப்பட்டீங்கன்னா கவலையே வேண்டாம். மலேசியா கலை உலகம் Facebook வாயிலாக உங்களுக்கு உங்க வீட்ல நீங்க எங்க இருந்தாலுமே சரி லைவா வந்து இந்த ஈவென்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. Thank you so much Miss மலேசியா கலை உலகம் and time to thank Miss Selva Mary. Thank you so much ma'am. Thank you. Alright, அடுத்ததா வீரா குழுக்காக awards recognition அதை எடுத்து வழங்குவதற்காக I would like to welcome Mr. YB வேதமூர்த்தி அவர்கள். சார், 40க்கும் மேற்பட்ட இண்டிவிஜுவலை நீங்க ரெகனைஸ் பண்ணணும் சார். 40 சார். Alright, I would like to welcome Miss Neela Lingesh, but அவங்களால எனக்கு வர முடியல. Can we go for Mr. Dharmendran? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் அப்படின்னு வந்து YB கிட்ட நான் தான் சார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மிஸ்டர் தர்மேந்திரன் அவர்களை முன்பு அழைக்கிறோம். வாருங்கள். ஒரு படத்துல ஆமா ரெகக்னிஷன் வாங்கிட்டு எல்லாரும் மேல ஏறிடுவேனா, எல்லாருமே இங்க நிக்கணும். ஏன்னா நம்ம வந்து கடைசியா ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம். அடுத்ததான் I would like to welcome ஷாலினி நாயர். ஷாலுமா நீங்க தான். துஷ்ணா அவர்களை முன்பு அழைக்கிறோம். மிஸ் துஷ்ணா, இந்த அக்கா தான் கதை ஆரம்பத்திலே வந்து நிப்பாங்க, அதே மாதிரி ஹேர் ஸ்டைலோட வந்திருக்காங்க பாத்தீங்களா? துஷ்ணா. கொரியா சொல்லவே இல்ல. I see. கொரியா ரிட்டனா. நீங்க இங்கே தான் நிக்கணும் மேம். Thank you. அவரை தொடர்ந்து மிஸ்டர் கவின். நம்ம வந்து கை தட்டல் ஸ்டாப் பண்ண வேணாம். I know 40 peopleக்கு வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா கை வலிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது, விளங்குது. பட் தென் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. 8 minutes ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும் ரொம்ப தரமா கொடுத்திருக்காங்க. நம்ம கீப் ஆன் நம்ம வந்து கை தட்டல் கொடுத்து அவங்க உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். I would like to welcome பவின் ராஜ். பவின் ராஜை தொடர்ந்து கௌரிஷ்.
பேரே வேற லெவல்ல இருக்கு. அடுத்த பேரு கோடீஸ்வரன். எங்க இருக்கீங்க? ஓ அப்படியே செக்கா கேஷா என்னது தெரியல, அப்படி பேசுவோம். செக்கா ஓகே பேசிடுவோம். கோடீஸ்வரன். வாழ்த்துக்கள் கோடீஸ்வரன். அவரை தொடர்ந்து பரமேஸ்வரன். ராம்குமார். பிரேம்குமார் மாதிரி ராம்குமார். ஓ வாங்க ராம்குமார். அவர்தான் நான் வரும்போது வெளியாகும் போது இவரும் வரும் கது திறந்துட்டு இருந்தேன். எனக்கே ஒரு மாதிரி விஐபி மாதிரி ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ராம்குமாரை தொடர்ந்து கிறிஸ்டி ஜாய். நீங்க தானாமா? கிறிஸ்டி ஜாயை தொடர்ந்து தனுஷ்வர்மன். பட் அவராலையும் இன்னைக்கு இங்க வர முடியல. பி சிவா. மைக்கேல் கிறிஸ். உண்மை பேசும் தலைவன் சொல்லலாம். மைக்கேல் கிறிஸ். நம்ம கிளிப் ஷாட் நேஷ் பத்தி அவர் தான் சொல்லியிருந்தாரு. அவர் மாதிரி பிரஷர் கொடுக்கறதுனா யாராலையும் முடியாதுங்க அப்படின்னாரு. மைக்கேல் கிறிஸ் அவர்களை முன்பு அழைக்கிறோம். மைக்கேல் கிறிஸை தொடர்ந்து பரமேஸ்வரா. இருக்கீங்களா? ஓகே. பிரின்ஸ் தேவன். ஓ உங்க பிரின்சஸ் டயானா எங்க இருக்காங்க? ஓ வாங்க வாங்க பிரின்ஸ் தேவன் இருக்கீங்களா? இல்லன்னு சொல்லி நான் கொஞ்சம் உதாரணம் பேசிட்டேன். நினைச்சுங்க. பிரின்ஸ் தேவனை தொடர்ந்து டிவி சுரேன். இருக்கீங்களா? டிவி சுரேனை தொடர்ந்து தினேஷ் குமார். வாழ்த்துக்கள் தினேஷ் குமார். வாழ்த்துக்கள் டிவி சுரேன். டிவி சுரேனை தொடர்ந்து வைஷ்ணவி ரவிச்சந்திரன். பட் அவங்களால இன்னைக்கு நம்மளோட நிகழ்வுல வந்து கலந்துக்க முடியல. விஜயலட்சுமி. மிஸ் விஜயலட்சுமி இருக்கீங்களா? ஓகே. பிரேம் குமார் இருக்கீங்களா? இல்ல. மதி வாங்க சார். மிஸ்டர் மதி தொடர்ந்து மிஸ்டர் மோகன் சந்திரதாஸ். ஓ ஃபேன் கிளப் ஹோல்டர். ஓ நீங்க ஃபேனா? நீங்க அந்த ஃபேன் கிளப் அப்படி கபாலில இருந்து ஃபேன். ஓகே வெரி குட். அப்படியே அவர் சொல்லுவாரா? மோகன் சந்திரதாஸ் வந்து இப்ப ட்ரோபி வாங்குறாரு. ஃபேன் கிளப் என்ன பண்றீங்க? அவரை தொடர்ந்து மிஸ்டர் சசிதரன். இருக்கீங்களா? என்ன மினிக்கி உட்கார்ந்துட்டு வரணுமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ட்ரோபி வேணுமா வேணாமா? வாங்க. அவரை தொடர்ந்து மிஸ்டர் ஸ்ரீதரன். மிஸ்டர் ஸ்ரீதரனை தொடர்ந்து கஜேந்திரனால வர முடியல. மிஸ்டர் வேலன். மிஸ்டர் வேலன் இருக்கீங்களா? இருக்காரா? வேலா. ஓ என்ன எடுத்துருணுமா? வேலா. ஓகே. ஜாக்சன். அவரால இன்னைக்கு வர முடியல. சங்கீதா அவர்களால இன்னைக்கு வர முடியல. மிஸ்டர் சுந்தர் அண்ட் நிஷால் இவங்க இருவராலுமே வர முடியல. ஓ மிஸ்டர் வேலா என்ன இல்லாம கூப்பிட்டாதான் நீங்க வருவீங்களா? சாரிங்க வாங்குங்க. மிஸ்டர் வேலா அவர்களே முன்பு வாருங்கள். அவரை தொடர்ந்து நம்ம YB வேதமூர்த்தி கிட்டே வந்து பியூர் சோல் அப்படின்னு பேர் வாங்கின பவதாரணி அவர்களை முன்பு அழைக்கிறோம். பவதாரணியை தொடர்ந்து ராஜேஸ்வரி. ஓ அம்மா. வாருங்கள் அம்மா வாருங்கள். எனக்கு ஒரு மாதிரி கோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சூப்பர்.
அவரை தொடர்ந்து மிஸ்டர் இந்திரஜித். பேரே நல்லா இருக்குண்ணே. அவரை தொடர்ந்து மிஸ்டர் தீப் ஜோட் சிங். இருக்கீங்களா? சிவனேஸ்வரன். அவர் இப்பதான் மினி ஃபேன் கிளப் உருவாயிருக்காரு போல இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் வருது பாருங்கள். சிவனேஸ்வரனை தொடர்ந்து மிஸ்டர் சர்குலன். இருக்கீங்களா மிஸ்டர் சர்குலன்? ஓகே. துர்கேஷ். துள்ளி துள்ளி வராரு துர்கேஷ். ஆல்ரைட். தாஷினி மற்றும் சத்யாவதி அவங்க இருவராலுமே வந்து இன்னைக்கு நம்மளோட இணைந்துக்க முடியல. சுபாஸ்ரீ இருக்கீங்களா? வாங்க வாங்க உள்ளே ஐயா. அப்ப கை தூக்கிட்டாங்க வாங்க. ஓ பியூட்டி. ஓ அவங்க பேரு பியூட்டியா? அதெல்லாம் சேர்க்கவே இல்லை ஏஜெண்டால. சுபாஸ்ரீன்னு தான் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. அடுத்தது ஈஷா, அர்வேஷ், கார்த்தியாயனி. இவங்க மூவருமே நம்மளோட ஈவென்ட்ல வந்து கலந்துக்க முடியல. அதுக்கப்புறம் எல்விஸ் பிரேம் இருக்கீங்களா? வாருங்கள் எல்விஸ் பிரேம் அவர்களே. வாழ்த்துக்கள் சுபாஸ்ரீ. அவரை தொடர்ந்து எல்விஸ் பிரேம். மகேந்திரன் அவர்களாலையும் நம்மளோட நிகழ்வுல வந்து இன்னைக்கு கலந்துக்க முடியல. I would like to welcome புவேந்திரன். மிஸ்டர் இங்க தான் இருக்கீங்களா? மிஸ்டர் புவேந்திரன் வாருங்க. அடுத்ததான் நம்ம யாரை ரெகனைஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, லைஃப் இஸ் a race, run run அப்படின்னு எல்லாரும் புஷ் பண்ற நம்மளோட கிளிப் ஷாட் நேஷ் அவர்களை தான் வந்து நம்ம ரெகனைஸ் பண்ண போறோம். தலைவா அப்படின்னு கத்துறாங்க. இங்க வீரா பட ஹீரோ, நம்ம எல்லாத்துக்குமே ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. கிளிப் ஷாட் நேஷ் அவர்களை தான் இப்போ நம்ம ரெகனைஸ் பண்ண போறோம். தினேஷ் கூல் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்பவே கூலா இருக்காங்க. அடுத்ததா ஒருத்தவங்க தான் நம்ம வந்து இப்ப ரெகனைஸ் பண்ண போறோம். அறிவிலையும் திறமையிலையும் அழகுலையும் இவங்க மிஞ்சிக்க யாருமே இல்ல இந்த ஹால்ல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எவ்வளவு அழகா வரிசை அடிக்க வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. கை தட்டலாம்ல. Alright, நான் தான் ஹீரோயின் ஆஃப் தி டே அப்படி நாங்க ஒரு கமெண்ட் வந்துச்சு. Thank you பேமெண்ட் அப்புறம் வாங்கிருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். Alright, so நம்மளோட 40 இன்டிவிஜுவலுக்கும் சலிக்காம நின்னு இவ்ளோ நேரம் ரெகனைஸ் பண்ண நம்மளோட YB வேதமூர்த்திக்கு தான் வந்து ஒரு அழகான பிரசன்டேஷன் பிளஸ் ஒரு ரெகக்னிஷன் கொடுக்க போறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கிளிப் ஷாட் நேஷ் ப்ரொடக்ஷன் கிளிப் ஷாட். அவரை தொடர்ந்து கிராண்ட் மாஸ்டர் முரளிதரன் மற்றும் IBP ஸ்டுடியோஸ் கிரிதரன் அவர்களை முன்பு அழைக்கிறோம். நம்மளுடைய YB வேதமூர்த்திக்கு வந்து ரெகனைஸ் பண்றதுக்கு ஐ திங்க் மூவருமே சேர்ந்து நம்ம YBக்கு ரெகனைஸ் பண்றது ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், பார்க்கிறதுக்கு கொஞ்சம் சுண்ணா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். So I would like to welcome IBP ஸ்டுடியோ மேனேஜர் மிஸ்டர் கிரிதரன். இவ்ளோ நேரம் ரொம்ப பொறுமையா வீடியோ பார்த்தது மட்டுமே இல்லாம அந்த film பத்தி ரொம்ப அழகா தெளிவான விளக்கம் அவேர்னஸ் கிரியேட் பண்ண நம்மளுடைய YB வேதமூர்த்திக்கு நம்மளுடைய சிரம் தாழ்த்தின நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். Thank you so much sir. Alright, இப்போ வந்து சாந்தினிஸ் டைமண்ட்ல இருந்து ஒரு அழகான gift வந்து கொடுக்க வராங்க சாந்தினி. So இந்த டைமண்ட் ஆர்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ சாந்தினி ரொம்பவே கஷ்டப்பட்டு இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரம் இந்தியா சமோ சாந்தினி இஸ் ஃப்ரம் இந்தியா. அவங்க கிளிப் ஷாட் நேஷ்காக மற்றும் இல்லாம இந்த ஒரு ஹோல் டீமுக்காகவும் சேர்த்து ஒரு அழகான பிரசன்டேஷன் வந்து செஞ்சிருக்காங்க. Can we have
வரும்போது சொல்லியிருந்தாங்க இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 month எடுத்துக்கிட்டாங்களா இந்த ஒரு டைமண்ட் ஆர்ட் செய்யறதுக்கு. தேங்க்யூ so much சாந்தினி, ரொம்பவே அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. So can we have Alright, can we have all the Veera team members to join with us for a photograph session? வாங்க. அதாவது யாருக்கெல்லாம் ட்ராஃபி கிடைச்சதோ எல்லாருமே முன்னுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. Alright, ரொம்பவே சிரமப்பட்டு வீரா அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப வீரமா, ரொம்ப தெளிவா, ரொம்பவே அழகா நமக்கு இன்னைக்கு பரிமாறின வீரா டீமுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுவும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டைட்டில்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம கிளிப் ஷாட் நேஷ் எப்பவுமே இந்த கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டோரி மட்டுமே எடுப்பார் போல இருக்கு. சோ அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் கிளிப் ஷாட் நேஷ். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய படைப்புகளை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் கூறுறோம். அப்படியே எல்லாரும் அழகா சிரிச்ச முகமா வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அழகான அற்புதமான படைப்புகளை நீங்க எல்லாருமே சேர்ந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக் டியர் வீரா டீம். வாழ்த்துக்கள். ஆல்ரைட், இவ்வளோ நேரம் நம்மளுடைய ஸ்கிரீனிங் பார்த்தது மட்டும் இல்லாம ரெகக்னிஷன் வரைக்கும் இருந்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. சோ நான் எம்சி யோகதர்ஷினி, இன்ஸ்டாகிராம்ல EMCEEMC30 யோகதர்ஷினி பண்ணீங்கன்னா இவ்வளவு அழகான பொண்ணு கியூட்டா சிஸ்டம் மைக் புடிச்சு நின்னுட்டு இருப்பேன். அதான் நானும் ஒரு ஃபாலோ ப்ராக்ட் தட்டிருங்க. எனிதிங் ரிகார்டிங் பிசினஸ் இன்குயரிஸ் யூ மே liaise with me there. And thank you so much. இவ்வளவு நேரம் என்னுடைய குரலை கேட்டு இவ்வளவு அழகா என் கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த வேலையில உங்க மனசு புண்படுற மாதிரி நான் ஏதாச்சும் பேசியிருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணாவை நினைச்சுக்கோங்க, இல்ல பக்கத்து வீட்டு பொண்ணாவை வச்சு நினைச்சுக்கோங்க. ஆனா மன்னிச்சிருங்க. நன்றி. MC யோகதர்ஷினி signing off. Thank you so much ladies and gentlemen. Thank you so much.